நிறைவு செய்தியாக லென்ஸ்கார்ட் நிறுவனம் இன்டர்னலா ஒரு சர்க்குலர் அவங்க ஸ்டாஃபுக்கு மட்டுமே, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த ஸ்பெக்ஸ் இந்த கண்ணாடி போட்டுக்கக்கூடியது, கண்ணுக்குரிய கண்ணாடி, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹிந்துக்கள் அடையாளமாக இருக்கக்கூடிய கையில கயிறு கட்டி கொள்ளுதல், அப்புறம் பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஸ்டாஃப் வச்சுக்க கூடாது. அதே சமயத்துல மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், இப்ப இஸ்லாமியர்கள் அவங்க ஹிஜாப் போட்டுக்கலாம், அவங்க ஹிஜாப் பண்ணியிருந்தாலே அது இஸ்லாமியர்கள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அதை அவங்க பண்ணலாம். ஆனா அதே ஒரு ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோ கையில ஒரு கயிறு கட்டிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்னலா அவங்க அந்த கம்பெனிக்குள்ள ஒரு விஷயம் இருந்திருக்கு. இது வெளியில் வரவும் பல்வேறு பேர் இப்ப சமூக வலைதளத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை மழுப்பும் விதமாக லென்ஸ்கார்ட் நிறுவனம் மன்னிப்பு கேட்காமல் மழுப்பும் விதமாக சில பல பதிவுகளை தான் போட்டுட்டு இருக்காங்க. இது பேசு பொருளாகிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது லென்ஸ்கார்ட்ல நீங்க வேலைக்கு போக முடியாது, ஏன்னா பொட்டு வச்சிருக்கீங்க, கையில ஒரு இது போட்டிருக்கோம், அதனால இந்த ஹிந்து அடையாளங்களை காட்டுவதால் எனக்கு அங்க வேலை கிடைக்காது, நிச்சயமா கிடைக்காது. ஆனா அந்த நிறுவனம் இந்தியாவில தான் இருக்கு, ஹிந்து தான் நடத்துகிறார், ஹிந்து தான் அதனுடைய முதலாளியும். ஆமா, அதாவது ஆஸ் பர் ரெக்கார்ட் லீகல் டாக்குமெண்ட் பிரகாரம் ஒரு ஹிந்து முதலாளி, பேப்பர்ல ஒரு ஹிந்து முதலாளி, பேப்பர் ஹிந்து முதலாளி, பப்ளிக் கம்பெனி தான். ஒரு பப்ளிக் கம்பெனி எப்படி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? இப்ப பாருங்க, பொட்டு வைக்கக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது, அதே போல காதுல தோடு கூட போடக்கூடாது. நல்லவேளை காது குத்திருந்தா அதை இது பண்ணணும்னு சொல்லலையே, அதுக்கு சந்தோஷம். மருதாணி வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. ஆனா ஹிஜாப் மட்டும் போட்டுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? வெளிப்படையாக ஹிந்து அடையாளங்களை அழிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்திருக்கிறது. இப்போ அதனுடைய சிஇஓவா அவர் தலைமை நிர்வாக அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் அவுடேட்டட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது என்னன்னா 6ஆம் தேதி பிப்ரவரி 2026 என்று தேதியிட்ட ஒரு டாக்குமெண்ட் இப்ப சமூக வலைத்தளங்கள் வந்து கொண்டிருக்கிறது, இன்டர்னல் சர்க்குலர். 7ஆம் தேதி நாங்க இதை பார்த்துட்டு ஐயோன்னு தெரிஞ்சு நாங்க மாத்திட்டோம். இப்ப 6ஆம் தேதி அவுடேட்டட் இல்லையா, நீங்க அதையும் பேசுறீங்க. அப்ப எல்லாம் என்ன கேள்வி கேட்கறேன்னா, அப்ப ஒண்ணு 7ஆம் தேதி முன்னாடி 6ஆம் தேதி வரைக்கும் நீ அந்த மாதிரி ஒத்துக்கிற, இந்த 7 தான் நீ மாத்திருக்க. அப்ப 6ஆம் தேதி பிப்ரவரி மாசம் வரை இந்த பழைய அவுடேட்டட் டாக்குமெண்ட் உள்ள ட்ரெஸ் கோடு தான், அதுக்கு ஸ்டைல் டாக்குமெண்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல் டாக்குமெண்ட் உள்ள பிரகாரம் தான் உங்களுடைய பணியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்க வலியுறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை ஒத்துக்கிறீங்க. 2வது, பிப்ரவரி 7ஆம் தேதி நீங்க அந்த ஸ்டைல் டாக்குமெண்ட் மாத்திட்டேன்னு சொல்றீங்க. இப்ப எல்லாம் கேட்கறாங்க, அதை வெளியிடுங்களேன், புது டாக்குமெண்ட் என்ன மாத்திருக்கீங்க சொல்லலாம் இல்லையா? சொல்லல. அப்போ ஒரு நேர்மையற்ற விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். பொய். திமுக கட்சியில ட்ரைனிங் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா அவங்க இந்த மாதிரி பேசுவாங்க. பூணல் கூட போடக்கூடாது, இதெல்லாம் கூட வெளியில தெரியும், தோடு போடுறதோ இதெல்லாம் கூட வெளியில தெரியும். உள்ள பூணல் போட்டா என்னங்க? பூணல் அறுத்துட்டு தான் வரணுமானோ? அயோக்கியத்தனம் இது. அப்போ திட்டமிட்டு ஹிந்து அடையாளங்களை அழிக்கக்கூடிய நிறுவனமாக இத்தனை ஆண்டுகளாக லென்ஸ்கார்ட் செயல்பட்டு வந்திருக்கிறது. இது எப்ப வெளிச்சத்துக்கு வருது? அதே நாசிக்ல, மகாராஷ்டிரால டிசிஎஸ் கம்பெனியில, அங்க ஒரு கம்பெனியில நான் அடிக்கடி கோபால்ஜி சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சிடிவி செய்திகள் சொல்லுவேன். ஒரு நிறுவனத்தில் கிறிஸ்துவனோ முஸ்லீமோ ஒரு நிறுவனத்துல எந்த இடமா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், எந்த இடத்துல அவங்க போய் அந்த ஒரு தலைமை பொறுப்புல உட்கார்ந்தாங்கன்னா தங்களுடைய அந்த மத கோட்பாடுகளை திணிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அடிக்கடி சொல்லுவார். எந்த பொசிஷன்ல யார் வேணா இருக்கலாம், அவர் வெளிப்படையா சொல்வார். கலெக்டரோ ஜட்ஜோ இப்படியே சொல்லுவார். அதுக்கு உதாரணம் சொல்லுவார். இப்ப டிசிஎஸ் என்ன ஆச்சு? அந்த மனித வளத்துறை அதிகாரி டிசிஎஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 6 பேர் முஸ்லிம்கள், அது எப்படி ஒரே இடத்துல 6 பேர் முஸ்லீம் வந்தாலும் தெரியல, அதுவும் என்ன முழு தெரியல. அந்த என்டையர் கேம்பஸ் முழுக்க கிட்டத்தட்ட இஸ்லாமிய கேம்பஸ் போல மாறி இருக்கிறது. they are forced. அங்க நமாஸ் பண்ணறதுக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். ரம்ஜான் ஃபாஸ்டிங் பண்ணு இருக்காங்க, ஆஜ்மீர் தர்காவுக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய வருது. இப்ப இங்க சொன்ன பிறகு என்ன ஆச்சுன்னா, டெக் மஹிந்திரா அங்கே இதே போல நடக்குது, விப்ரோ சால்ட் லேக் கொல்கத்தால அங்கே இதே போல நடக்குது, வெர்சியா ஹைதராபாத்ல ஒரு கம்பெனி அங்கே இதே போல நடக்குது. அப்ப எங்கெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ அங்கே இஸ்லாம் திணிக்கப்படுகிறது.
இந்துக்கள் இன்சல்ட் பண்ணப்படுகிறார்கள், கிண்டலாவது பண்றாங்க. குறைஞ்சபட்சம் போட்டு வச்சிருந்தா கிண்டல் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து குரூப்பா கிண்டல், அடுத்த நாள் போட்டு அழிச்சுவாங்க. என்ன நீ பட்டிக்காடா இருக்க அப்படின்னு உடனே இப்போ நம்ம வெக்கம் வந்துடும். அப்படி ஹிஜாப் போட்டு வந்தா பிற்போக்கத்தனம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னா அந்த நாக்கு இருக்காது, வெட்டிடுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு டிசிஎஸ் மூலமா வந்தது. இப்ப அதே பாருங்க, அமராவதி என்கின்ற இடத்துல நீட் கோச்சிங் சென்டர்ல படிக்கக்கூடிய மாணவன் 2 பேர், அவன் ஏஐஎம்ஐஎம் கட்சியை சேர்ந்த கட்சி பின்னணி உள்ளவங்க 2 பேர் மாணவர்கள். அவன் படிக்க வந்த ஸ்டூடெண்ட் அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குறான். மாணவனுக்கு எப்படி எவ்வளவு காசு இருக்கும்? எல்லா பெண்கள், ஹிந்து பெண்கள் அத்தனை பேருக்கு வந்து கிஃப்ட், காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஹோட்டல் கூட்டு போய் அவங்கள வந்து பிரைவேட் வீடியோஸ்லாம் வெளியிட்டு 180க்கும் மேற்பட்ட பிரைவேட் வீடியோஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது வந்த உடனே அதை வச்சு மிரட்டுவான். அப்ப எந்த அளவுக்கு ஹிந்துக்களால் வல்னரபிள் பாருங்க. ஆகவே இது இப்பெல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்த பிறகுதான் இப்ப லென்ஸ் காட்டுன்னு சொல்றான், இல்ல 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 அப்படிலாம் கிடையாது, நாங்களாம் வந்து அப்படிலாம் எல்லாருக்கும் சமமாக தான் நம்ம பார்க்குறோம், நீங்க சொல்லி பழைய டாக்குமெண்ட் அப்படி இப்போ பதில். ஆகவே நேர்மையான அதிகாரியாக இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்கணும். அப்போ பழசு ஒத்துக்கிறார் இல்லையா, இப்ப புதுசு என்னன்னு சொல்லு, வெளியீடு மக்களுக்கு தெரியட்டும், அதுவும் தெரியட்டும். தீபாவளி சமயத்திலுமே இது போல பல்வேறு விளம்பரங்கள்ல, பொங்கல் விளம்பரம் கூட நான் பார்த்தேன். சொன்ன பிறகு நீங்க சொன்ன பிறகு பொங்கல் விளம்பரத்துல வந்து எந்த விதமான இல்லாமல் அநாகரிகமாக உடையது பொங்கலுக்கு அப்படியே டான்ஸ் ஆடுவாங்களான்னு. அப்ப ஹிந்து பெண்களே கேலி பொங்கல் கிரீட்டிங்ஸ் தான் போட்டிருக்கான், அதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால நாம வந்து இந்த மாதிரி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்காவிட்டால் நாம் எல்லோருமே லென்ஸ் கார்ட்டை பாய்காட் பண்ணணும், புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். அடுத்த குவார்டர், அடுத்த ஒரு இன்னும் 6 மாசம் கழிச்சு லென்ஸ் கார்ட்டுடைய சேல்ஸ் நிறைய கீழே அப்படியே சரியணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் லென்ஸ் கார்ட்டுக்கு புத்தி வரும். ஆகவே அதை நம்ம செய்யணும், செயல்ல காட்டணும். சும்மா வந்து கண்டனத்தை தெரிவித்தால் பத்தாது. நீங்க முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், பொறி தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஓனர் யார், ஹிந்து தானே கேட்டீங்க. அதனால ஆன் பேப்பர் ஹிந்து தான். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்பையிங் ஏஜென்சி யாராவது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், கல்ஃப் பேஸ்டா இருக்கலாம், சைனீஸா இருக்கலாம். அப்படி ஹிந்து விரோத அமைப்புகள் இது மூலமாக ஃபண்டு வந்ததா அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து என்ஐஏ போன்ற அமைப்புகள்லாம் விசாரித்தாலும் தெரிய வரும். அதனால அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஹிந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வை சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படுத்திய அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக ஷிஃபாலி வைத்தியா அவங்க தான் அதை வந்து குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திய அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.